Okay, so this is an inverse gap right there. இந்த இன்வர்ஸ் கேப்பை மார்க்கெட் வந்து சப்போர்ட்டாக எடுக்குதான்னு பார்ப்போம். பிரேக் பண்ணியாச்சு. இப்போது இந்த இன்வர்ஸ் கேப்போட சிஇ லெவல்ஸை பிரேக் பண்ணியாச்சு. இப்போ வாட் ஐ நீட் இஸ், இங்கே வந்து ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ், இங்கே ஒரு சின்ன ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா, இது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிஇ லெவலை தாண்டி பாடிஸ் வந்து இதுக்கு மேலேயே சிஇக்கு மேலேயே மெயின்டைன் பண்ணணுன்னு தான் நான் பார்ப்பேன். ஓகேவா, திரும்ப வந்து விக்ஸ் விடலாம், பட் பாடிஸ் வந்து இந்த லெவல்ஸ்க்கு மேலே மெயின்டைன் பண்ணுச்சுன்னா we are going for weekly open 55,340 levels. ஆப்ஷன் சார்ட்லேயுமே நீங்கள் ஜேர்னல் பண்ணலாம். நான் சொன்ன அந்த பை ஸ்டாப்பை போய் அட்டாக் கூட பண்ணலாம், ஐ டோன்ட் நோ. ஆனால் வீக்லி ஓப்பன் தான் இப்போதைக்கு இருக்கிற ட்ரா ஆஃப் லிக்விடிட்டி. எனக்கு அது ரீச் பண்ணதுக்கப்புறம் லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன் தான். இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து சாப்பப் ப்ரொஃபைலுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா இந்த பவர் ஆஃப் 3 முடிய போகுது. அது ஒன்று தான் ரீசன் எனக்கு நான் இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு. ஓப்பன் ஆகி லோஸ் வந்துட்டு வர்றதுக்கு இது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குல்ல, இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட சிஇயை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்ட் நான் என்ன சொன்னேன், இந்த சிஇக்கு கீழே விக்கு வரலாம், ஆனால் இந்த இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் ஆகக்கூடாது. விக்ஸ் கீழே வரலாம், பட் பாடி க்ளோஸே ஆகக்கூடாது. இங்கே 1 minute டைம் ஃப்ரேம்